கோவை தடாகம் சாலை சோமையானூரில் விகேவி குரூப் சார்பாக 360 பள்ளி மாணவர்களுக்கு கல்வி திறன் ஊக்கத்தொகை வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை தடாகம் சாலை 22 நஞ்சுண்டாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விகேவி குரூப் சார்பாக கல்வி திறன் ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் நஞ்சுண்டாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் மற்றும் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. விகேவி குரூப் சார்பாக தொடர்ந்து 20 ஆண்டுகளாக கல்வி திறன் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இதேபோல் இந்த ஆண்டு கல்வி திறன் ஊக்கத்தொகை வழங்கும் விழா விகேவி இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விகேவி குரூப் நிர்வாக இயக்குநர் விகேவி எஸ் வினிஷ் வரவேற்று பேசினார். விஜயலட்சுமி பொதுநல அறக்கட்டளை நிறுவனர் ஆறுசாமி, நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் விகேவி சுந்தர்ராஜ் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இதில் மன வழக்கலை மன்றம் தலைவர் வெள்ளங்கிரி, உலக தமிழ் காப்பு கூட்டியாக்கம் புலவர் அப்பாவு, இலவச IAS தேர்வு பயிற்சி மைய பேராசிரியர் கனகராஜ், SPM குரூப்ஸ் தலைவர் பச்சமுத்து, பன்னீர்மடை ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவர் மகேஸ்வரன், கணுவாய் அரசு உயர்நிலைப் பள்ளி BDA தலைவர் பாரதி செல்வம், முன்னாள் ஆசிரியர் மாணிக்கம், முன்னாள் ஊராட்சி துணைத் தலைவர்கள் மகேஸ்வரன், திருநாவுக்கரசு மற்றும் ஆசிரியர் சின்ராஜ், RR குரூப்ஸ் தியாகராஜன் ஆகியோர் வாழ்த்தி பேசி பரிசுகளை வழங்கினர். இதில் நஞ்சுண்டாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மற்றும் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் சோமையானூர், உச்சானூர் 22, நஞ்சுண்டாபுரம், ராமநாதபுரம், வரப்பாளையம், பாப்பநாயக்கன்பாளையம், திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய சுமார் 360 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி முன்னாள் தலைவர் விகேவி கார்த்திகேஸ்வரி, சுந்தர்ராஜ், முன்னாள் உறுப்பினர்கள் நாகராஜன், ஜெயந்தி, சோமசுந்தரம், ஆறுமுகம், கிருஷ்ணவேணி, குமாரசாமி, புஷ்பலதா, ஆனந்தன், திவ்யா, இந்திராணி, அம்சவேணி, அருண்குமார், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளை சூர்யா என்கின்ற KR தங்கவேல் தொகுத்து வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டம் பெருநாக்கியம்பாளையம் ஒன்றியம் 22 நஞ்சுண்டாபுரம் கிராமத்தில் மாணவர் மாணவிகளுக்கு 20 ஆண்டுகளாக 10th +2 படித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுவரை அனைத்து பஞ்சாயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு வழங்கியிருக்கிறோம். இதை போல அரசு பள்ளியில் இருக்கும் குழந்தைகளுக்கு புத்தகப்பை இதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இது என் சொந்த உழைப்பில் இழுத்து இதுவரை நான் இந்த பணியை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதுக்காக இந்த தடைவடையாமல் இந்த 20 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த பள்ளி இதை கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுகளும் கிட்டத்தட்ட ஒரு 500, 600, 700 குழந்தைகளை இதை பயன்படுத்தி ஊக்கத்தொகை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதே மாதிரி ஒரு 1000 குழந்தைகளுக்கு புத்தக பைகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். பல நல்ல உதவி திட்டங்களை இதுவரை செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து செய்வோம் என்று நான் நம்பிக்கை கூறுகிறேன். போதுமா வேணுமா?